வணக்கம். ஒரு கோவில் மகா கும்பாபிஷேக விழாவுக்கு அழைப்பிதழ் வந்தா அது எப்படி இருக்கும், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லிருப்பாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, கடலூர் வேப்பூர் வில்வவனேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக அழைப்பிதழ வச்சே இந்த பிரம்மாண்டமான நிகழ்வை பத்தி நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா, எந்த ஒரு நல்ல காரியத்தோட அழைப்பிதழும் சிவமயம் அப்படிங்கிற மங்களகரமான வார்த்தையோட தான் ஆரம்பிக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே சிவபெருமானோட அருளால தான் நடக்குது அப்படிங்கிறது தான். இதுவே ஒரு தெய்வீகமான தொடக்கம் இல்லையா? முதல்ல இந்த தெய்வீக இருப்பிடத்தை பத்தி பாப்போம். இந்த கும்பாபிஷேகம் எந்த ஊர்ல எந்த தெய்வங்களுக்கு நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு நடக்க போற இடம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வேப்பூர் கிராமம். அங்க அருள் பாலிக்கிற அருள்மிகு ஸ்ரீ பிரஹன்நாயகி உடனுரை ஸ்ரீ வில்வவனேஸ்வரர் திருக்கோவில்ல தான் இந்த விழா நடைபெறுது. நம்ம மரபுப்படி எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம விநாயகரை தான் வணங்குவோம். கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, அதாவது கணபதியோட பேரை சொன்னாலே போதும், வர்ற தடைகள் எல்லாம் விலகி ஓடிடும்னு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் இந்த அழைப்பிதழும் கணபதி துதியோட ஆரம்பிக்குது. அடுத்து முருகப்பெருமானுக்கு ஒரு வணக்கம். அருணகிரிநாதர் பாடின திருப்புகள்ல இருந்து ஒரு வரி இது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த வேப்பூர் தலம் திருப்புகழ் பாடப்பட்ட ஒரு புண்ணியஸ்தலம். இதுவே இந்த கோவிலோட வரலாற்று சிறப்ப நமக்கு நல்லா உணர்த்துது. இப்போ இந்த கோவிலோட மூலவரான ஸ்ரீ வில்வவனேஸ்வரர், அதாவது நம்ம சிவபெருமானுக்கான துதிய பாருங்க. எங்கள் பிரான் அருளால் எல்லாம் நன்றாகும். இந்த ஒரு வரியே போதும் அந்த இறைவன் மேல இருக்கிற முழு நம்பிக்கையும் அவரோட கருணையையும் புரிஞ்சுக்க. சிவன் எங்க இருக்கிறாரோ அங்க சக்தியும் இருப்பாங்க இல்லையா? இங்க அம்பாளோட திருநாமம் ஸ்ரீ பிரஹன்நாயகி. அபிராமி கடைக்கண்கள் அருள் புரிவாளேன்னு சொல்ற மாதிரி அம்பாளோட கடைக்கண் பார்வை நம்ம மேல பட்டாலே போதும் எல்லா அருளும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இந்த துதி அவளோட கருணையை எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அடுத்ததா நம்ம மகா கும்பாபிஷேகம்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மகா கும்பாபிஷேகம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது கோவிலோட தெய்வீக சக்தியை புதுப்பிக்கிற ஒரு புனிதமான சடங்கு. இதன் மூலமா தெய்வ சிலைகளுக்கு திரும்பவும் சக்தி ஊட்டுவாங்க. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இது ஒரு தெய்வீக ரீசார்ஜ் மாதிரி. சரி, இந்த கும்பாபிஷேகத்தை இப்போ ஏன் நடத்துறாங்க, அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது சாதாரண கும்பாபிஷேகம் இல்ல. இது ஒரு ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம். அப்படின்னா கோவில நல்லா புனரமைச்சு திருப்பணிகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அஷ்டபந்தனம்னு சொல்லப்படுற 8 வகை மூலிகையால செஞ்ச ஒரு மருந்த சாத்தி தெய்வ சக்திய மறுபடியும் நிலைநிறுத்துற விழா இது. அடுத்ததா இந்த 3 நாள் தெய்வீக கால அட்டவணைய பாப்போம். முக்கிய நாளுக்கு முன்னாடி நடக்க போற பூஜைகள் என்னென்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மார்ச் 30 சாயங்காலம் 6 மணிக்கு முதல் கால பூஜையோட விழா தொடங்குது. அடுத்த நாள் மார்ச் 31 காலையில 8 மணிக்கு 2ஆம் கால பூஜையும் ரொம்ப முக்கியமான அஷ்டபந்தன மருந்து சாத்திர நிகழ்வும் நடக்கும். அன்னிக்கு சாயங்காலமே 6 மணிக்கு 3ஆவது கால பூஜை. இப்படி ஒவ்வொரு பூஜையும் கும்பாபிஷேக நாளுக்கான தெய்வீக சக்திய கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தும். இப்போ நாம எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற அந்த மகா கும்பாபிஷேக நாள் அன்னிக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அந்த முக்கியமான நாளை எல்லாரும் உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதி 2026 புதன்கிழமை. அன்னிக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் 4ஆவது கால பூஜையோட நாள் தொடங்குது. அடுத்த காலையில 9 மணிக்கு யாகசாலையிலிருந்து புனித நீர் கலசங்களை ஊர்வலமா எடுத்துட்டு வர்ற கலசங்கள் புறப்பாடு கிடக்கும். அப்புறம் சரியா 9:45 மணிக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த உச்சக்கட்ட நிகழ்வு மகா கும்பாபிஷேகம். அது முடிஞ்ச கையோட மகா அன்னதானம் இருக்கு. சாயங்காலம் 5 மணிக்கு மகாபிஷேகம், திருக்கல்யாணம், அப்புறம் சுவாமி திருவீதியுலான நாள் முழுக்க கொண்டாட்டம் களைகட்டும். இந்த விஷயத்த நல்ல கவனிங்க. மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கான அந்த புனிதமான நேரம் காலையில 9 மணிலிருந்து 10:30 மணி வரைக்கும் தான். பல நாட்கள் நடந்த யாக பூஜைகளோட முழு பலனும் கிடைக்க போற அந்த 1.5 மணி நேரம் இதுதான். சோ இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சில முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. அதையும் பாத்திரலாம் வாங்க. கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட விழா முடியல. அதை தொடர்ந்து 48 நாட்களுக்கு மண்டல பூஜைகள் நடக்கும். இந்த 48ங்கிற எண் அதுதான் குறிக்குது. இது கும்பாபிஷேகத்தோட தெய்வீக ஆசீர்வாதங்களை இன்னும் நீட்டிக்கச் செய்யும். இங்க 2 முக்கியமான அறிவிப்புகள் இருக்கு. முதல்ல, கோவிலுக்கு நேர்ல வர முடியாதவங்களுக்காக வெப்பூர் டிஜிட்டல் ஹப் மற்றும் வெப்பூர் நியூஸ் 24x மூலமா இந்த நிகழ்ச்சி முழுசையும் நேரடியா ஒளிபரப்ப போறாங்க.
அடுத்ததா சமூக பொறுப்போட ஸ்கில் இந்தியா வெப்பூர் மாணவர்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கல்வி உதவித்தொகை கொடுக்கறாங்க. இதுக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி ஏப்ரல் 10. இது உண்மையிலேயே ஆன்மீகத்தையும் சமூக சேவையையும் இணைக்கிற ஒரு அருமையான முயற்சி. இந்த விழா பத்தி உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் வேணும்னா இல்ல சந்தேகங்கள் இருந்தா நீங்க இந்த நம்பர்ல தாராளமா தொடர்பு கொள்ளலாம். 8940078910. இந்த அழைப்பிதழ் மூலமா மகா கும்பாபிஷேகங்கிறது வெறும் ஒரு சடங்கு மட்டும் இல்ல, அது பக்தி, புனரமைப்பு, அப்புறம் சமூக ஒற்றுமை இதை எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு அழகான சங்கமம்னு நாம பார்த்தோம். சரி, இந்த புனித விழாவுல கலந்துகிட்டு அந்த இறைவனோட ஆசைகளை பெற நீங்க தயாரா இருக்கீங்களா? வாய்ப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா போய் கலந்துக்கோங்க. நன்றி.